அடுத்தது இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. அந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா, அப்பா அப்பா தகர டப்பா ஆட்சி எப்பான்ற மாதிரி போட்டிருக்கீங்க. ஒரு சிஎம்மா இருக்கார், அவர் இப்படி விமர்சிக்கலாமா சார் ஒரு வீடியோ போட்டுட்டு? அவர் ஆட்சியை விமர்சிக்கிறோம். அவர் அப்பா அப்படின்னு அவர் தான் கிளைம் பண்ணிக்கிட்டாரு. இந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எப்படியோ ஏதோ அவர் ஏழை மக்களின் அப்பாவாக இருக்கிற மாதிரி, எளிய மக்களினுடைய அப்பாவாக இருக்கிற மாதிரியெல்லாம் ஒரு பிஆர் ஒர்க் செஞ்சாங்க. ஆனால் நீங்கள் அதற்கு அந்த வார்த்தைக்கு ஏற்றாற்போல் உண்மையிலேயே நீங்கள் நடந்துக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வி. இன்னைக்கு ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்னா, நாங்கள் இந்த ரேஷன் துறையில் எளிய மக்கள் வாங்கக்கூடிய ரேஷன் பொருளில் இல்லை ரேஷனில் அந்த பொருளை போக்குவரத்து செய்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கிறது. 992 கோடி ரூபாய் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. இதன் மீது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறோம். ஒரு முதலமைச்சராக அவர் இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குதுன்னா உடனடியாக பார்த்து அதில் தலையிட்டு அதில் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்து அந்த ஊழல் டெண்டரை ரத்து செய்யக்கூடிய வேலையை செய்திருக்கணும். ஆனால் அவர் அது எதுவுமே செய்யலை. மாறாக இப்பொழுது திமுக ஆட்சியில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மினிஸ்டர் சக்கரபாணி ஆகட்டும், இப்போ முதலமைச்சராகட்டும், இந்த ஊழலை கவரப் பண்ணுறதுக்கு தான் வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த ஊழல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெல்லை விவசாயிக்கிட்டேருந்து வாங்கினோன்னா குடவுனுக்கு கொண்டு போவாங்க. குடவுன்லேருந்து ரைஸ் மில்லேருந்து குடவுனு, இந்த மாதிரி மாறி மாறி போகும். இப்போ இந்த மாதிரி நெல் போக்குவரத்து செய்வதற்கு ஒரு ஒப்பந்தம் போடப்படுகிறது. 39 மண்டலங்கள்லையும், 37 மாவட்டங்கள் 39 மண்டலங்களில் போடப்படுது. 39 மண்டலங்கள்லையும் கிறிஸ்டி குமாரசாமி என்று சொல்லக்கூடிய அவருடைய நிறுவனங்களான கந்தசாமி அண்ட் கோ, கார்த்திகேயா என்டர்பிரைசஸ், முருகா என்டர்பிரைசஸ், இந்த 3 நிறுவனங்கள் மட்டுமே தேர்ச்சி பெற்றவர்களாக அறிவிக்கப்படுறாங்க. இவங்களுக்கு எந்த முன் அனுபவமும் கிடையாது லாரி ஓட்டுறதுல. ஆனால் மாறாக இவ்வளவு வருடங்களாக லாரி மாவட்டங்களில் ஓட்டி கொண்டிருந்த அனைத்து லாரி ஓனர் நிர்வாகமும், அதாவது அனைத்து கம்பெனிகளும் திறனே இல்லை, தகுதியே இல்லை என்று ஆரம்ப கட்டத்திலேயே டெண்டரை விட்டு வெளியேற்றப்படுகிறார்கள்.